பணம் அதிகமா இருக்கிறதால உங்க லவ் முறிஞ்சு போச்சு. துட்டே இல்லாதால என் லவ் புட்டுக்குச்சு. அம்மா, நீ கூட லவ் பண்ணிருக்கல? அதெல்லாம் வேணாங்க. சும்மா சொல்லு. வெக்கத்தை விட்டு சொல்றாங்க. முத நான் அந்த பொண்ணை பார்த்தது அதுக்கப்புறம் தான் நீங்க மண்டியை உடச்சிங்களா? என்ன தம்பி, உடம்பு இப்ப எப்படி இருக்கு? தேவலங்க. வரம்மா. சரிப்பா. அப்பா, என் உயிரை காப்பாத்தின இவருக்கு நம்மால முடிஞ்ச உதவி செய்யணும். உனக்கு என்ன உதவி செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுமா. நான் என்னத்த கேட்க போறேங்க? ஒரு ஹோட்டல் வீட்டுல வச்சு கொடுத்தீங்கன்னா. சும்மா இரு. வேணும். காதலுக்கு காசு பண்ண முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம்னு எப்படி எங்க அப்பாவுக்கு நான் புரிய வச்சனோ அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பாவுக்கு நீ புரிய வைக்கணும். நீங்க வேற, அவருக்கு இதெல்லாம் புரியாதுங்க. புரிய வைக்கணும். எப்படி இப்படியே போயா? அந்த ஊருக்குள்ள நீ எப்படி போற தெரியுமா? என்னவோ கலர் கலரா வர்றான்னாங்களே, காணும. எங்க அவன்? ஏன்னா வேணு கண்ணு, உண்மையிலே நீங்க என் பையன் வேணுதானுங்களா? நான் வேணுதான். பணக்காரன் ஆயிட்டேன். பணக்காரன் ஆயிட்டேன்ற உனக்கு மட்டும் காரு கோட்டு வாங்கி வந்துட்டேன், நெய் நான் கொண்டு வாங்கி வரலையா? வந்து பார். ஜிம்பளக்கடி ஜிம்பா. இனிமே இதான் நம்ம வீடு. இது எம்எல்ஏ வீடாச்சுடா. அவரு எங்க? அவருக்கு எலெக்ஷன்ல டெபாசிட் போச்சு, நம்ம வீட்டுக்கு போயினுக்கிறாரு. இது நம்ம வீடா? ஆமா. தூக்கு தூக்கு தூக்கு. வந்த கையோட இப்படியா? அப்ப நான் போய் தகவல் சொல்லிட்டு வரட்டுமா? இன்னும் மூச்சு இருக்கு. அப்ப இன்னும் தொல்லக்குது. தூக்கின்னு வாங்க. என்ன தம்பி, என்ன விஷயம்? உங்க வேலை ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாராமே. அதுக்காக மேல இந்த கீழ இறங்கிட்டீங்க. உங்க லெவலுக்கு நான் வர வேண்டாமா? எங்க லெவலுக்கு நீங்க வர்றது ரொம்ப கஷ்டம். வந்த வேலை முடிச்சிட்டு போறேன். இதாங்க பத்திரிக்கை. ஓஹோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, நானே வாயால சொல்றேன். என்ன சொல்லுங்க. எங்க வேலை என்ன, இந்த ஊர்ல 5 லட்சம் ஹோட்டல் ஒன்று கட்டுறாரு. ஏதோ நீங்க சொந்தக்காரன்னு சொல்லிட்டு வர சொன்னாரு. கரெக்டா 9 மணிக்கு குத்துவளை கேட்டுறாங்க, நான் வரேன். ஏதாவது சாப்பிட்டு போறது? எனக்கு டைம் இல்ல. வண்டியாடே. நான் கூட நினைச்சேன் இந்த பயலுக எங்க 5 நட்சத்திர ஹோட்டல் கட்டுவாங்கன்னு நினைச்சேன்.
ஆனா குத்து விளக்கு இருக்கிற உயரத்தை பார்த்தா 10 நட்சத்திர ஹோட்டலே கட்டுவாங்க போல் இருக்கு. அட அது இல்லங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இதுலதான் திருவண்ணாமலை தீபத்தை ஏத்தி வச்சாங்களாம். விவரம் தெரியாத பேசாதையா, என்ன கேளு. ஐயப்பன் கோயில் மகர விளக்கே இதான். ஏய், அவர் வந்த உடனே என்னதான் தேடுவாரு? தள்ளி நில்லு. வாவ்! ஹாய். அந்த ஆளு மூஞ்சி அப்படி இருக்கும்போதே பார்த்து ஆசைப்பட்டவனி இப்போ கோட்டும் சூட்டும் மாட்டிக்கிட்டு வெள்ளக்காரனாட்டம் இருக்காரு. பின்ன இருக்காதா? அவ விளக்கேத்துனத என்னாலே தாங்க, உன்னால எப்படி தாங்கிக்க முடிஞ்சது? இப்ப எரியறதுல என்ன ஊத்ததான் இங்க வந்தியா? அதுக்கு இல்லடி, எவ்வளவு ஒருத்தி வந்து நடுவுல கழுகு மாதிரி கொத்திட்டு போறாளே. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். அவ என்ன உன்னை விட அப்படி என்ன சோப்பா என்ன? எனக்கு என்னமோ அப்படி தெரியலப்பா. இப்படியே பேசிட்டு இருந்த மாலை உன்னை அப்படியே தண்ணியில தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஏச்சு போடி. இதோ பாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ. கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கு பதிலா மாதவியை எரிச்சிருந்தான்னா விவகாரமே இருந்திருக்காது. அதுக்கு சொல்ல வந்த. அதுக்கு மேல போயிண்டியம்மா. நானே உன்னை பார்க்கணும் தான் நினைச்சேன். நானும் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை உங்களுக்கு சொல்லணும் தான் வந்தேன். யாரு மாப்பிள்ள? அவர்தான். இதுக்கு அவர் சம்மதிச்சாரா? நான் கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம் தான் சொன்னேன். அவர் தான் தாங்கவே முடியல, சீக்கிரமா பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சாரு. ஓஹோ, ஆமா, உங்க 2 பேருக்கு எப்படி பழக்காச்சு? அது ஒரு கியூட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்த உடனே அவருக்கு ஜோரமே வந்துருச்சு. வந்திருக்கும். உடனே மந்திரம் கூட போட்டிருப்பாங்களே. கரெக்ட். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக். அடுத்த வாரம். அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே? மரியாதையை அவரை கொண்டு வந்து என்னோட சேர்த்து வச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடு. இல்ல நான் உன்னை ஓட்டிடுவேன். Hold it now. Hey, hold it now. Behave yourself. சக்களத்தி இங்கிலீஷ்ல வர திட்டுறியா? இந்தா வாங்கிக்கோ. ஜாக்கிரதை. உன் பணமா இல்ல என் முதுகா பாத்துறேன்டி. ஐயா, ஏங்க இவ்வளவு மோசமாவா திட்டினா? இதை விட மோசமா எல்லாம் திட்டினா. ஆனா அதுல சில வார்த்தைங்க எனக்கு புரியல. நீங்க என்ன கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்க திட்டி இருப்பேன்.
கருப்பு இருக்கிற வெறுப்புக்கு உன்னை போட்டு சாத்துன்னு சாத்திடுவேன்.